மருத்துவர் கௌதமன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதோடு அவற்றை நாம் எப்படி முறையாக பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றியும் நம்மிடையே பகிர்ந்து கொண்டு வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பெருமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மர வகையைச் சேர்ந்த ஒரு தாவரம். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக களையாக வளர்ந்துருக்கக்கூடிய ஒரு மரத்தை இந்த பெருமரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெருமரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக பெண்களுக்கு பார்த்திங்கன்னா 3 நேரங்களில் அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. ஒன்று, மாதவிலக்கு ஏற்படுகின்ற காலங்களில் கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருந்து அதனால் முறையான கருமுட்டை மாதவிலக்கு ஏற்படாமல் இருக்கும்போது எப்பெல்லாம் மாதவிலக்கு ஏற்படுகிறதோ அந்த நேரங்களில் அதிகப்படியான உதிரப்போக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. இரண்டாவது, மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதவிலக்கு நிற்கின்ற நேரங்களில் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போதும் அவர்களுக்கு அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுறதை நம்ம பார்க்க முடிகிறது. மூன்றாவது, அடினோமயோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய கருப்பை வீக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. எப்பெல்லாம் கருப்பையில் கடுமையான வீக்கம் ஏற்படுகிறதோ அந்த மாதிரி வீக்கம் ஏற்படும் போது அந்த வீக்கத்தின் காரணமாகவே மாதம் முழுவதும் கூட அவர்களுக்கு மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட உதிரப்போக்கு இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும். சில நேரங்களில் சிறுநீர் கழிக்கும் போதும் சில நேரில் மோஷன் போகும்போது கூட கருப்பையுடைய அதிகமான கனத்தின் காரணமாக உதிரப்போக்கு ஏற்படுறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி 3 வகையான பிரச்சனைகள் ஏற்படுறத நம்ம அதிகமாக பார்க்குறோம். இந்த 3 வகையான பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து எது அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மரத்துடைய மரப்பட்டை தான். பொதுவாக பெருமரத்துடைய மரப்பட்டை அப்படிங்கிறது பெரிய நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ரொம்ப விலை குறைந்த ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இதை 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து அதில் 20 கிராம் இந்த பெருமருந்துடைய மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 500 மில்லி அல்லது 450 மில்லியாக குறைத்து விட வேண்டும். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் இந்த உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, உதிரப்போக்கு ஏற்படுகின்ற நாட்களுடைய அளவு படிப்படியாக குறைந்து உடல் நார்மலுக்கு வரதை பார்க்கலாம். ஒரு 3 to 6 மாத காலம் இதை தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது உடலுடைய உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை இதெல்லாம் நல்ல கணிசமான முறையில் மாற்றம் ஏற்பட்டு குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் பெருமரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். பெருமரத்துடைய மரப்பட்டையை எடுத்து வெயிலில் வைத்து நன்றாக பொடி செய்து அரைத்து துணியில் வைத்து சலித்து வைத்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு சூரணத்தை ஒரு வாழைப்பழம் எடுத்து ஒரு தேக்கரண்டி சூரணத்தை போட்டு அதில் நல்லா கலந்துடணும். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் வெள்ளைப்படுதல் ஏற்படுகின்ற பெண்களுக்கு அந்த ஒரு சூரணத்தை கொடுக்க ஆரம்பித்தோமானால், அதாவது வாழைப்பழத்துடன் கலந்திருக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை கொடுக்க ஆரம்பித்தோமையானால் ஒரு 2 மாதம் 3 மாதம் ஆகும்போதே வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதனால் ஏற்படுகின்ற உடல் பலவீனங்கள், முகத்தில் ஏற்படுகின்ற கருமையான நிறமாற்றம், தலைமுடி சம்பந்தப்பட்ட கொட்டுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இடுப்பு சம்பந்தப்பட்ட வலிகள், உடனே பலமில்லாமல் போகக்கூடிய ஒரு நிலைமை, அதிகமாக கோபம் ஏற்படுவது, அதிகமாக சண்டை போடுவது, கவலைப்படுவது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் படிப்படியாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு மிக அதிகமாக உடலில் ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை நீக்குவதில் இந்த பெருமரம் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். அதே போல் நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இரவில் தானாகவே விந்து வெளிவருகின்ற ஒரு பிரச்சனை இருக்கும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை, 3 மாதத்திற்கு ஒரு முறை வரும். சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தினசரியே அந்த மாதிரி ஆகிற நிறைய வாய்ப்பு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அந்த மாதிரி இயற்கையான முறையிலேயே விந்து வெளிவரக்கூடிய ஒரு பிரச்சனை இருக்கும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த விந்து வெளிவந்த பிறகு அவர்களுடைய உடல் எடையில் ஒரு மிகப்பெரிய பலவீனம் இருக்கிறத பார்க்க முடியும். உடலுடைய ஆரோக்கியத்தில் ஒரு பலவீனமும், அதே போல் காலை எழுந்து கொள்ள முடியாத அளவுக்கு உடல் சோர்வு, மனதை ஒருநிலைப்படுத்தி வேலை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் நிறைய ஏற்படுறத பார்க்க முடியும்.
ஸோ இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குணப்படுத்துவதற்கு இந்த பெருமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணம் ஒரு மிகச்சிறந்த மருந்து. அந்த பெருமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய சூரணத்தை ஒரு தேக்கரண்டி எடுத்து, நெய், நல்ல சுத்தமான பசு நெய் உருக்கி ஒரு தேக்கரண்டி எடுத்து, இது ரெண்டத்தையும் ஒன்றாக கலந்து ஒரு சிறு நெல்லிக்காய் அளவுக்கு அதை ஒரு உருண்டையாக பண்ணி வச்சுக்கணும். காலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் இதை ஒரு மாத்திரை சாப்பிட்டு அதன் பிறகு சிறிதளவு பால் குடிக்கணும். அதே போல் இரவு படுக்கும்போது இந்த மாத்திரையை சாப்பிட்டு அதன் பிறகு பால் குடிக்கணும். ஒரு 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் இதை தொடர்ந்து செய்து வரும்போது இரவு நேரங்களில் ஏற்படுகின்ற அந்த விந்து வெளிவருதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். அதே போல் பெருமரம் அப்படின்னு சொல்லும்போதே அதோட பேர் நமக்கு சொல்லுகிறது. பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லுவோம். சில பெண் குழந்தைகளுக்குலாம் என்ன ஆகுதுன்னா, மெனோபாஸ் வந்த உடனேயே அவங்களுக்கு அந்த இடத்திலிருந்து நிறைய உதிரப்போக்கு நாள் முழுவதும், மாதம் முழுவதும், வருடம் முழுவதும் ஏற்படுறதை நம்ம பார்க்குறோம். என்னதான் ஹார்மோன் சம்மந்தப்பட்ட ஊசிகளை போட்டாலும், என்னதான் அவர்களுக்கு சில வகையான பயாலாஜிக்கல் இன்ஜெக்ஷன் இப்போ இருக்குது, அதை போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு பீரியட்ஸே வராது. திருப்பி பார்த்திங்கன்னா திருப்பி அந்த ப்ளீடிங் சம்மந்தப்பட்ட பிரச்சனை மிக அதிகமாகி உடலை பாதிக்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி ஏற்படுகின்ற பெரும்பாடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும்போது 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், பெருமரத்திலிருந்து எடுக்கின்ற மரப்பட்டை ஒரு தேக்கரண்டி, நன்றாக அதை கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பால் கஷாயத்தை காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்பு அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது படிப்படியாக அந்த தேவையற்று இருக்கக்கூடிய உதிரப்போக்கில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். யூட்ரைன் பாலிப்புன்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். சில நேரங்களில் இந்த மாதவிலக்கு நேரங்களில் என்ன ஆகுதுன்னா, கருப்பைக்கு உள்ளே இருந்து வளரக்கூடிய ஒரு கட்டி கருப்பைக்கு வெளியேயே தொங்கி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி தொங்கி கொண்டு இருக்கும்போது எப்போ வேணால் நமக்கு அதிகமான ப்ளீடிங் ஏற்படலாம். எப்போ வேணால் பார்த்திங்கன்னா அந்த கட்டிகள் கரைந்து சில நேரங்களில் அந்த மாதவிலக்கு உதிரப்போக்கு ஏற்படும் போது நிறைய கிளாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இரத்த கட்டிகள் நிறைய ஏற்படுறதை பார்க்க முடியும். அந்த மாதிரி ஏற்படுகின்ற பிரச்சனையை குறைப்பதற்கும் இந்த பெருமரத்துடைய பட்டை ஒரு மிகச்சிறந்த மருந்து. இந்த பெருமரத்துடைய பட்டையை எடுத்து பால் கஷாயம் 100 மில்லி பால், 200 மில்லி தண்ணீர், 1 டேபிள் ஸ்பூன் பெருமரத்திலிருந்து எடுக்கக்கூடிய பட்டையை போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய பால் கஷாயத்தை காலை, மதியம், இரவு உணவுக்கு முன்பு எடுத்தாலே இந்த யூட்ரைன் பாலிப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை குணமாகிறத பார்க்கலாம். எனவே நேயர்களே, இந்த பெருமரத்தை பொறுத்தவரையிலும் அதிகமாக ஏற்படுகின்ற உதிரப்போக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், அதிகமாக ஏற்படுகின்ற மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மற்றும் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கும், அடினோமயோசிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் மற்றும் யூட்ரைன் பாலிப்புன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நிகழ்வுகளில் நாம் கொல்லத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நாம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்டில் மிக மிக மலிவானது இது, மிகவும் சுலபமாக ஒதுக்கி தள்ளக்கூடியது எது என்று பார்த்தால் அது மனித உயிர்கள்தான். காலகாலமாக இந்த நாட்டில் மனித உயிர்கள் எந்த விதமான மதிப்புமற்று பல்வேறு விதமான காரணங்களுக்காக, மனிதர்களுடைய அலட்சியங்கள் காரணமாக, ஊழல் காரணமாக, சமூக ஏற்றத்தாழ்வுகள் காரணமாக, போதுமான கட்டுமான வசதிகள் இல்லாததன் காரணமாக மனித உயிர்கள் எந்த விதமான அக்கறையுமற்று தொடர்ந்து பலியாகி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது மிகப்பெரிய அளவிற்கான உயிரிழப்புகள் ஏற்படுகிற போது பதறுகிறோம், பதட்டப்படுகிறோம். உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு கண்டுவிடுவது போன்று நாம் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறோம். எல்லாமே சில தினங்களுக்கு மட்டும்தான். பிறகு வேறொரு இடத்தில் வேறொரு சம்பவம், அங்கும் மனிதர்கள் கொத்து கொத்தாக முடிவார்கள். இதுதான் இந்த நாட்டினுடைய வரலாறாக தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்ய போகிறோம் என்கிற கேள்வியை ஒவ்வொரு முறையும் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் நாம் எதுவுமே செய்யவில்லை என்பதுதான் இந்த நாட்டினுடைய பேரவலமாக நான் பார்க்கிறேன். சமீபத்தில் உத்தரப்பிரதேசத்தில் கோரக்பூரில் பிஆர்டி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடந்த குழந்தைகளுடைய மரணங்கள்
இப்பொழுது கிட்டத்தட்ட 100 குழந்தைகளுக்கு மேல் இறந்து விட்டார்கள் என்று செய்திகள் வருகின்றன. அந்த மருத்துவமனைகள் குழந்தைகள் இவ்வளவு மொத்தமாக சில தினங்களில் இறந்ததற்கு என்ன காரணம்? நாடே இன்று அதை பற்றி அதிர்ச்சியுடன் விவாதித்து கொண்டிருக்கிறது. ஒரு திறமையான நிர்வாகத்தை வழங்கப் போவதாக சொல்லி அங்கு ஆட்சிக்கு வந்த பாஜக, அல்லது ஒரு கெடுபிடியான ஒரு ஊழலற்ற நிர்வாகத்தை வழங்கப் போகிறோம் என்று சொல்லி பல்வேறு பிரகடனங்களை வெளியிட்ட யோகி ஆதித்யநாத் இன்று அவர்களுடைய முகமூடிகள் எல்லாம் அம்பலப்பட்டு நிற்கின்றன. இந்த குழந்தைகளுடைய இறப்பிற்காக சொல்லப்படுகிற காரணங்கள் இந்த இறப்பை விட கொடூரமானதாக இருக்கிறது. குழந்தைகள் ஆக்சிஜன் இல்லாமல் இறந்து போனார்கள். மூளைக்காய்ச்சல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ஆக்சிஜன் கொடுக்கப்படாமல் அவர்கள் இறந்தார்கள் என்பது அது விபத்து அல்ல, ஒரு கொலை. குழந்தைகள் கூட்டமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எப்படி ஆக்சிஜன் சிலிண்டர்கள் இல்லாமல் போகும்? விடை மிக மிக சுலபமானது. அந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஆக்சிஜன் சிலிண்டர்களை வழங்கக்கூடிய நிறுவனத்திற்கு நீண்ட காலமாக அவர்கள் பாக்கி தொகையை செலுத்த வேண்டிய தொகையை செலுத்தாமல் அந்த மருத்துவக் கல்லூரி நிர்வாகம் வைத்திருந்தது. கிட்டத்தட்ட 63 லட்சம் ரூபாய் அந்த நிறுவனத்திற்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அதை நினைவூட்டி பல கடிதங்களை இந்த நிறுவனம் அனுப்பியது. மருத்துவக் கல்லூரி நிர்வாகத்திற்கு மட்டுமல்ல, உள்துறை செயலாளருக்கு கூட அரசாங்கத்திற்கு நேரடியாகவே அவர்கள் அனுப்பினார்கள். எங்களால் இதற்கு மேல் இந்த மருத்துவ கேஸ் சிலிண்டர்களை நாங்கள் விநியோகிக்க முடியாது, மாறாக நீங்கள் ஆக்சிஜன் நாங்கள் தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு நீங்கள் அந்த தொகையை சீக்கிரம் செலுத்த வேண்டும் என்று. அந்த தொகை செலுத்தப்படவில்லை. தொகை செலுத்தப்படாவிட்டால் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்களை நாங்கள் இது தொடர்ந்து சப்ளை செய்ய மாட்டோம் என்று கூட ஒரு எச்சரிக்கை கடிதம் அனுப்பினார்கள். ஆனால் அதற்கும் பதில் இல்லை. திடீரென ஒரு நாள் ஆக்சிஜன் இல்லாமல் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் என்று இறந்து போயிருக்கிறார்கள். இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? இத்தனைக்கும் இந்த கோரக்பூர் மாவட்டம் என்பது இப்பொழுது முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தினுடைய தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டம். மிக நீண்ட காலமாக அந்த பகுதியைச் சேர்ந்தவர். அந்த பகுதியில் மூளைக்காய்ச்சல் என்பது மிகவும் பரவலான ஒன்று. கடந்த 15 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10,000த்திற்கும் மேற்பட்டோர் மூளைக்காய்ச்சலால் அந்த பகுதியில் இறந்திருக்கிறார்கள். ஜப்பானிய மூளைக்காய்ச்சல் என்று சொல்லக்கூடிய அந்த நோயினால் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பது இன்னும் பரவலாக இருக்கும் என்று அஞ்சப்படுகிறது. ஆனால் அதற்காக என்ன முயற்சிகள் இங்கே எடுக்கப்பட்டன? அப்பொழுது எம்பியாக அந்த தொகுதியில் தொடர்ந்து இருந்து வரக்கூடிய யோகி ஆதித்யநாத் அதற்காக என்ன முயற்சி எடுத்தார்? மூளைக்காய்ச்சல் தானாகவே வருவதில்லை. பொது சுகாதாரம் இல்லாத இடங்களில், அல்லது சாக்கடை வசதிகள் ஒழுங்காக செய்யப்படாத இடங்களில், பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இல்லாத இடங்களில் மூளைக்காய்ச்சல் பரவுகிறது என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. ஆனால் எந்த விதமான மக்களை பாதுகாக்கக்கூடிய பொது சுகாதார நடவடிக்கையும் அங்கு மேற்கொள்ளப்படவில்லை. ஒரு மருத்துவமனையில், ஒரு அரசு மருத்துவமனையில் 63 லட்சம் ரூபாய் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்கள் அந்த வாங்கிய பாக்கியை செலுத்துவதற்கு அந்த அரசிற்கு, அந்த நிர்வாகத்திற்கு பணம் இல்லை. ஆனால் கோசாலைகள் அமைப்பதற்காக, பசுக்களை பாதுகாப்பதற்காக இதே யோகி ஆதித்யநாத் 40 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்கிறார். இதுதான் இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய வினோதமாக நான் பார்க்கிறேன், மிகப்பெரிய அவலமாக, அபத்தமாக பார்க்கிறேன். உண்மையில் பசுக்களை விட மனிதர்கள் முக்கியம் இல்லையா? மனித குழந்தைகள் முக்கியம் இல்லையா? என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த நாட்டில்? இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் அவர்கள் தங்கள் தவறை மூடி மறைக்க முயற்சிப்பது மட்டுமல்ல, தன்னுடைய சொந்த பணத்தில் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்களை வாங்கி கொடுத்த அந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர், அந்த டீன் கபீல்கான் என்பவர், அவரை பணி இடைநீக்கம் செய்திருக்கிறார்கள். அதாவது அந்த குற்றச்சாட்டை அவர் மேல் சுமத்தி அவரை பணி நீக்கம் செய்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அவர் மீது மதவாதத்தின் அடிப்படையில் பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளும் எடுக்கப்படுகின்றன. குற்றத்தின் மேல் குற்றத்தை UP அரசு செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இவர்கள் சொல்லக்கூடிய வளர்ச்சி, இவர்கள் சொல்லக்கூடிய முன்னேற்றம், இவர்கள் சொல்லக்கூடிய நிர்வாகத்திறன், ஊழலற்ற நிர்வாகம், அதாவது இந்த ஊழலற்ற நிர்வாகம் என்று வருகிற போது இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும். எதற்காக அந்த மருத்துவமனை நிர்வாகம் தொடர்ச்சியாக அந்த பணத்தை அந்த ஆக்சிஜன் சிலிண்டர்களை விநியோகிக்கக்கூடிய நிறுவனத்திற்கு கொடுக்காமல் இருந்தது என்று சொன்னால், இவர்கள் அதற்காக கேட்ட கமிஷன் தொகை அதிகமாக இருந்தது. அந்த தொகைக்கு அந்த நிறுவனம் ஒப்புக்கொள்ளாததால் அவர்களுடைய பணத்தை நிறுத்தி வைத்திருந்தார்கள். ஆக பாஜக அரசினுடைய ஊழல் காரணமாக 100 குழந்தைகள் பலியிடப்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்த தேசம் இனியும் இவர்களை நம்ப வேண்டுமா? இது மக்கள் சிந்திக்க வேண்டிய தருணம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சேர்ந்த வல்லுநர்கள் நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி பல தகவல்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற சித்த மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஜெயபிரகாஷ் நாராயணன். ஒரு கல்லூரியோட முன்னாள் முதல்வர் அப்படிங்கிற முறையிலையும் சித்த மருத்துவம் அப்படிங்கிறது என்ன, அதோட சிறப்புகள், முக்கியத்துவம் என்ன, இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் இதோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, ஒரு கல்வியாக இதை நம்ம எப்படி பயில முடியும், இப்படி பல விஷயங்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஓய்வு பெற்ற சித்த மருத்துவக் கல்லூரியின் துணை முதல்வராக எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் முதல்ல வரவேற்கிறோம் சார். ஒரு மருத்துவர் அப்படிங்கிற முறையிலும் கல்லூரி முதல்வர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு அலைட் மெடிசின்ஸோட பங்களிப்பு வந்து மருத்துவத்துறையில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது பார்க்குறோம். இதுக்கு காரணம் என்னன்னு சொல்ல முடியல. இது ஆங்கில மருத்துவத்தின் மேலே ஒரு நம்பிக்கையின்மையா, இல்லை ஒரு முழுமையான தீர்வு அப்படின்னும் போது அது நம்மளுக்கு இங்கே மரபு வழி மருத்துவத்தில் தான் கிடைக்குமா, இப்படின்னு ஒரு குழப்பமான சூழலில் தான் மக்கள் இருக்காங்க. எந்த இடத்துல மரபு சார்ந்த மருத்துவத்தோட பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, ஒரு கல்வியாளர் அப்படிங்கிற முறையில் சித்த மருத்துவம் எடுத்து பயிலணும் அப்படிங்கிற மாணவர்களுக்கு இதோட சிறப்புகள் என்ன, இதற்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது, இப்படி நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல சித்த மருத்துவம் அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு மருத்துவ முறை. ஒரு காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக வளமாக இருந்த ஒரு மருத்துவம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற ஒரு கண்டிஷனில் வந்து மறுபடியும் மக்கள் வந்து மரபு சார்ந்த மருத்துவ முறைக்கு திரும்பி போயிட்டுருக்கிற ஒரு சூழலை நம்ம பார்க்குறோம். மரபு வழி மருத்துவம் அப்படிங்கிறது முக்கியத்துவம் ஏன் இவ்வளோ தூரம் இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு, அதுலேயும் சித்தா அப்படிங்கிறதோட பங்களிப்பு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது? இந்த கலந்துரையாடலில் முதல்ல நான் ஒரு கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அதாவது மக்கள் நலவாழ்வு திட்டத்தில் முக்கிய நீரோட்டம் நவீன மருத்துவம் தான். அதில் நம்ம பட்டிமண்டபம் நடத்தி கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் பல நிலைகளில் இன்று திணறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஆட்டோ இம்யூன் டிசீசஸ், அதாவது உடலினுடைய தற்காப்பு ஆற்றல் ஏற்படுகின்ற கோளாறினால் ஏற்படக்கூடிய நோய்களில் அது சாதிக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கின்றது. எடுத்துக்காட்டாக ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், சோரியாசிஸ், பெம்பிகஸ் வல்காரிஸ், அல்சைமர் சிண்ட்ரோம், இன்னும் டயபெட்டிஸ் மெலிட்டஸ், மதுமேக நோய், சிறுநீரக பிணிகள், இவைகளெல்லாம் இவ்வளவு ஆண்டுகள் ஆய்வுகள் மேற்கொண்டும் ஒரு திருப்திகரமான மருத்துவ முறையை அளிக்க முடியவில்லை. ஒன்று என்னென்றால் 100க்கு 100 எல்லா நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருத்துவ முறை என்று எந்த மருத்துவ முறையும் கிடையாது. அப்போது மற்ற மருத்துவ முறைகளையும் தழுவி கொண்டு செயல்பட்டால் மனித சமுதாயத்திற்கு நல்ல பலனளிக்க முடியும், நல்ல தொண்டாற்ற முடியும். ஆனால் அதை எல்லா நவீன மருத்துவர்களும் ஏற்றுக்கொள்வதில்லை. அது நம்முடைய துரதிர்ஷ்டம். இன்றைக்கு சீனா, கொரியா, தாய்லாந்து போன்ற நாடுகளில் அவர்களுடைய நாட்டு மருத்துவத்திற்கு, சுதேசி மருத்துவம் என்பதை நம்ம நாட்டு மருத்துவத்திற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து அவர்களோட நோயாளிகள் வருகின்ற முதலில் இந்த மருத்துவ முறையை அணுகினீர்களா என்று கேட்கிறார்கள். அதற்கு பிறகு நவீன மருத்துவ முறையை மேற்கொள்ள அந்த அளவிற்கு அவர்களுடைய சுதேசி மருத்துவத்தின் மீது அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது, அன்பு இருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டமாக இங்கு நிலைமை வேறு மாதிரி போய்விட்டால் அது என்ன காரணமோ தெரியல. ஆனால் மிகுந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்முடைய மருத்துவத்தை
நம்முடைய தாய் மருத்துவத்தின் பங்களிப்பை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்கிறவர்கள் இருந்தார்கள். மருத்துவர் தெய்வநாயகம் இருந்தார், மருத்துவர் லலிதா காமேஸ்வரன் இருந்தாங்க, மருத்துவர் ரத்னவேல் சுப்பிரமணியம் இருந்தாங்க. இவர்களெல்லாம் நம்முடைய மரபு வழி மருத்துவத்தினுடைய சிறப்பான பகுதிகளை உலகத்திற்கு நம்முடைய நவீன மருத்துவர்கள் பிரசித்தம் செய்ய வேண்டும் என்பதில் ரொம்ப ஆர்வம் காட்டினார்கள். ஆனால் அதில் ஒரு தொய்வு ஏற்பட்டுருச்சு. அதற்கு காரணம் என்னென்னா, பன்னாட்டு மருந்து கம்பெனிகளுடைய தலையீடு தான் அதுக்கு காரணம். அது இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடும். இருக்குது. எப்படின்னு சொன்னேன்னா, இந்த HIV இன்ஃபெக்ஷன் தேய்வு நோய் பரவிய நேரத்தில் அப்போது ஆளுநராக இருந்த மேதகு பீஷ்ம நாராயண் சிங் அவர்களுக்கு எனக்கும் ஒரு நேர்காணல் இருந்தது. அந்த நேர்காணலின் போது ரொம்ப அவர் மகிழ்ச்சிப்பட்டார். சித்த மருத்துவத்தில் இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதுங்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமான்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி மனித சமுதாயத்தை உலுக்குகிற HIV இன்ஃபெக்ஷனுக்கு நம்முடைய மருத்துவத்துறையில் நல்ல தீர்வு இருக்கிறது. ஆனால் அதை ஆராய்ச்சிக்கு உட்படுத்த வேண்டும். அதற்கு நீங்கள் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும் என்று சொன்னேன். அப்போ அவருடைய செயலாளராக திரு நரேஷ் குப்தா அவர்கள் இருந்தார்கள். அவர்களும் ரொம்ப மரபு வழி மருத்துவத்தில் ஆர்வம் உடையவர்கள். அதனால் அவர்கள் கூப்பிட்டு செயலாளர்கிட்ட பேசினாங்க. உடனே ஒரு குழு அமைச்சிட்டார். அவர் முதலமைச்சர்கிட்ட அனுமதி பெற்று ஒரே வாரத்தில் ஒரு குழுவை அமைத்து விட்டார். அது எத்திக்ஸ் கமிட்டி டு ட்ரை இந்தியன் மெடிசன் எகென்ஸ்ட் HIV இன்ஃபெக்ஷன். தெரியுதா உங்களுக்கு? அந்த குழுவுடைய அடிப்படையில் தான் தெய்வநாயகம் அவர்கள் அந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டது. நாங்களும் அதில் எங்களுடைய பங்களிப்பு உண்டு. இது நடைபெற்று கொண்டிருக்கும்போதே என்ன நடந்ததுன்னு சொன்னால், NACO நேஷனல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன்லேருந்து எல்லா மாநிலங்களுக்கும் தாக்கீது சென்றது. என்ன தாக்கீது? எங்களை கேட்காமல் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கு எந்த மரபு வழி மருத்துவத்துறைக்கும் அனுமதி அளிக்கக்கூடாது. இவ்வளவு ஒரு விபரீதமான ஆணைன்னு பார்த்தீங்களா? அதையும் மீறி இங்கே ஆய்வுகள் நடந்துச்சு. மற்ற இடங்களுக்கு அது விரிவுபடுத்த முடியல. நான் இம்காப்ஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 720 மருந்துகளை தயாரித்து மக்களுக்கு வழங்கக்கூடியது. அதனுடைய செயலாளராக 5 ஆண்டுகள் பணியாற்றினேன். அப்போ தான் 1903 நினைக்கிறேன், தி ரோல் ஆஃப் இந்தியன் மெடிசன் இன் கம்பேட்டிங் எய்ட்ஸ் அப்படின்னு ஒரு மாநாடு நடத்தணும். அதில் மதிப்பிற்குரிய சுனிதி சாலமன், தெய்வநாயகம், இந்த மாதிரி நவீன மருத்துவ அறிஞர்களையும் அழைத்து அவர்களுடைய கருத்தை நான் சொல்ல சொன்னேன். அதை தொடர்ந்து என்ன ஏற்பட்டதுன்னு சொன்னால், நல்ல ஊடகங்கள் நல்ல ஒரு விளம்பரம் கொடுத்தாங்க. எல்லா ஊடகங்களுமே ஒரு சார்பின்றி நல்ல விளம்பரம் கொடுத்தாங்க. அதனுடைய விளைவு, அந்த HIV இன்ஃபெக்ஷனுக்கு மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனிகள் அந்த மருந்துகளுடைய விலையை பாதியாக குறைத்தன. இந்தியா முழுவதும் மரபு வழி மருத்துவர்கள் நாமும் HIV இன்ஃபெக்ஷனை கட்டுப்படுத்துவதில் பங்களிக்கலாம் என்கின்ற ஒரு தூண்டுதலை நாங்கள் அளித்தோம்.
நிச்சயமா சார். சித்த மருத்துவம் அப்படின்னு நம்ம பேசும்போதே என்னதான் இந்த மருத்துவ முறையை வந்து கொண்டு வர கூடாது அப்படின்னு பல முயற்சிகள் நடந்துட்டு இருந்தாலும் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஒரு வாய்ப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது. அதன் மூலமாக நிறைய பலன்கள் மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இந்த சித்தா அப்படிங்கிற இந்த மரபு வழி மருத்துவம் எப்படி செயல்படுது, இதோட செயலாக்கம் பற்றி சொல்லுங்கள். அதாவது ஒரு முழுமையான சித்த மருத்துவர் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அகத்தியர் சில்லறை கோவை ஒரு இலக்கணத்தை சொல்லுகிறது. சோதிடம் பஞ்சபட்சி துலங்கிய சரநூல் மார்க்கம் ஓதரு வகார வித்தை குருமுனி ஓது பாடல் இதெல்லாம் கற்றுணர்ந்தோர் இவர்களே மருத்துவராவார்னு சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு அதில் வந்து நம்ம இந்த அயட்ரோ கெமிஸ்ட்ரி என்கின்ற மருத்துவ ரசாயனத்தையும் மட்டும்தான் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். மற்ற இன்றைக்கி சோதிடம் பார்க்குறவர் பஞ்சபட்சி பார்க்குறது இதெல்லாம் ஒரு அவுட்டேட்டட் ஆயிட்டுன்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனால் அவைகளெல்லாம் தேவை என்று அந்த காலத்தில் வைத்திருக்கிறார்கள். இதை வந்து மதிப்பிற்குரிய ஒரு கல்வியில் நடமாடும் பல்கலைக்கழகம் என்று பெயர் பெற்றிருந்த ஏஎல் முதலியார் அவர்கள் துணைவேந்தராக இருந்த பொழுது இந்த பாடத்திட்டத்தில் நவீன அடிப்படை கல்வி முறையை இணைக்க வேண்டும், அப்போ தான் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் என்று சொல்லி உடற்கூறு அனாட்டமி, ஃபிசியாலஜி, மாடர்ன் ஃபிசியாலஜி, மாடர்ன் மைக்ரோபயாலஜி, மாடர்ன் பயோகெமிஸ்ட்ரி எல்லாவற்றையும் இணைத்தார்கள். அடிப்படை நவீன அறிவியல் இருந்தால்தான் கலந்துரையாடல் முடியும், இன்டராக்ஷன், மற்றவர்களோடு இன்டராக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த கலை வந்து உலகத்தில் உள்ள மற்ற விஞ்ஞானிகளுக்கு போய் சேர வேண்டும். வலி அழல் ஐயம் வாதம் பித்தம் கபம் என்று சொல்லி கொண்டிருந்தால் மட்டும் அவர்களுக்கு விளங்காது. அவர்களுக்கு தெரிகின்ற மொழிகளை சொல்லணும், அவர்களுக்கு தெரிகின்ற கலைச்சொற்களை பயன்படுத்தி செய்ய வேண்டும் என்பதில் அவர்கள் ஆர்வம் காட்டின ஏஎல் முதலியார் அவர்கள் கொண்டு வந்த பாடத்திட்டத்தை அடிப்படையாக வைத்து தான் இன்றைக்கு சித்த மருத்துவம் பட்டம் அமைந்திருக்கின்றது. அதனால் இன்றைக்கு சித்த மருத்துவ பட்டதாரிகள் ஒரு முழுமையான மருத்துவர்களாக திகழ்கின்றார்கள். சித்த மருத்துவத்தில் சிறப்பு என்னென்னா இந்த உலோக மருத்துவம் தான், தாதுக்களால் செய்யக்கூடிய மருத்துவம் தான். விஞ்ஞானத்தில் எது அண்மையில் உள்ள கண்டுபிடிப்போ அதைத்தான் ஏற்றுக்கொள்கிறோம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது 18ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தேரன் மற்ற எல்லா நூற்களையும் தேர்ந்து தான் ஒரு இலக்கணத்தை வைத்திருக்கிறார். அந்த இலக்கணப்படி அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சூத கந்தி தாது பற்பம் சொன்ன நாட்டார் சிகிச்சை. சொன்ன நாடுனா ஹெவன். தாதுக்களை கொண்டு உலோகங்களை கொண்டும் தாதுக்களை கொண்டும் செய்யக்கூடிய மருத்துவம் ஹெவன்லி ட்ரீட்மெண்ட். ஓதரிய மூலி இம்மண்ணூர் சிகிச்சை. மூலிகையினால் செய்யக்கூடிய மருத்துவம் எர்த்லி ட்ரீட்மெண்ட். அது இல்லாமல் கத்தியின் மூலமாகவும் அக்னியின் மூலமாகவும் செய்யக்கூடிய மருத்துவம் அசுர மருத்துவம் என்று சொல்லுகிறார். இந்த சித்த மருத்துவத்தினுடைய சிறப்பு உலோக தாது மருத்துவம். ஓகே, இப்போ உதாரணமாக ஒரு நோயை நம்ம எடுத்துக்கலாம். இதற்கான ஒரு தீர்வு சித்தால நம்ம போகிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு, இப்போ ஆங்கில மருத்துவம் போடும்போது பல கெமிக்கல்ஸ் காம்பினேஷனில் ஒரு மாத்திரை தயாரிக்கிறாங்க, ஒரு மருந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு வியாதியை எடுத்துக்கிட்டு அதற்கான சித்த மருத்துவ முறை எப்படி செயல்படுதுன்னு சொல்லுங்கள். இப்போது அதாவது எடுப்புலேயே உலோக மருத்துவத்தை கொடுத்துறதில்லை. ஏன்னா உலோக மருத்துவம் வந்து ஒரு வலுவான ஆயுதம். அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, வேர்பாரு தழைப்பாரு மிஞ்சினாக்கால் மெல்ல மெல்ல பற்ப செந்தூரம் பாரு. அதில் கட்டுப்படுத்த முடியலைன்னு சொன்னால் அதற்கு பிறகுதான் உலோக மருத்துவம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இப்போ ஒன்றை நீங்கள் அண்மை காலத்தில் இந்த டெங்கு ஃபீவர் உலகத்தை ஆட்டி கொண்டிருக்கக்கூடியது. இன்றைக்கு அதற்கு ஒன்றைத்தான் அரசு அறிமுகப்படுத்திச்சு, இந்த நிலவேம்பு குடிநீர். இந்த நிலவேம்பு குடிநீர் அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு மக்கள்கிட்ட. சரி, நம்முடைய தாய் மருத்துவத்திலேயே நமக்கு பயன்பட வேண்டிய பகுதிகள் இருக்கின்றன என்கின்ற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. அந்த ஆர்வத்தின் காரணமாக இன்றைக்கு தேசிய ஆராய்ச்சி சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிலையத்தில் புற மருத்துவத்துறையில் ஒரு நாளைக்கு வரக்கூடிய நோயாளிகளுடைய எண்ணிக்கை 2000 பேர்.
இன்றைக்கி அண்ணா மருத்துவமனைக்கு கூட்டம் அலைமோதுகிறது. அதே மாதிரி சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமத்திலையும் கூட்டம் நன்றாக இருக்கிறது. அந்த அளவுக்கு மக்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை ஏற்பட்டிருக்கிறது. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் போன்ற நோய்களுக்கு இன்றைக்கு வந்து ஆங்கில மருத்துவத்தில் அவ்வளவு தீர்வு கிடையாது. பெரும்பாலும் சில பெயின் கில்லர்ஸை சேர்த்து கொடுப்பது, எதற்கும் கட்டுப்படாவிட்டால் கார்டிசோன், பைசோலோன், பிரெட்னிசோலோன் போன்ற மருந்துகளை கொடுக்கிறார். இந்த மருந்துகளும் நாட்பட வழங்குவதில் பிரச்சனைகள் உள்ளது. அது போன்ற நிலைகளில் உள்மருந்துகளை கொடுத்து நோயினுடைய வேகத்தை குறைத்து, அதே நேரத்தில் அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நோயை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலை அதிகப்படுத்தி செய்வதோடு சில புற மருத்துவமும் செய்கிறோம். எண்ணெய் போட்டு உடலை நீவி விடுவது, பிறகு உடலை சுத்தப்படுத்துவது என்ன, முதல்ல உடலை கிளீன்சிங் த பாடி தான். அதுக்கு தான் பேதி மருந்துகள் கொடுக்கிறது. அதிலே பேதி மருந்துகளே நவீன மருத்துவத்தில் எப்படின்னா, அந்த பேதி மருந்தை கொடுத்தா அந்த மலத்தினுடைய திண்மையை, கட்டிப்பட்டக்கூடிய தன்மையை இழக்கி போகிற மாதிரி தான். ஆனால் சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய பேதி மருந்துகள் உடம்பில் உள்வாங்கப்பட்டு ஒவ்வொரு திசுக்களிலும் இருக்கக்கூடிய மலினங்களை வயிற்றுக்கும் சிறுநீரகங்களுக்கும் கொண்டு வந்து வெளியேற்றக்கூடிய முறை. இதுக்கு மூலிகைகள் பயன்படுத்துகிறீங்களா எப்படி? ஆமாம், மூலிகைகள் தான். பெரும்பாலும் பேதி மருந்துகளில் மூலிகைகள் தான். ரொம்ப அரிதாக தாதுக்கள் பயன்படும். இப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய சவால் என்னென்னா, நமக்கு புற்றுநோய் தான். இன்றைக்கு காய்ச்சல் மண்டையிடி மாதிரி அது ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நவீன வாழ்க்கை சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு. எவன் எவ்வளவு உரம் போடுதாம்னு போய் பார்த்துட்டு இருக்க முடியாது, எவன் எவ்வளவு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கிறான்னு எல்லாரும் போய் பார்த்துட்டு இருக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கு மாம்பழச்சாறு, ஆரஞ்சு சாறு, மாதுளைச்சாறு இதெல்லாம் பிழிந்து சாப்பிடுவதற்கு நமக்கு சோம்பேறித்தனம் அதிகமாகிடுச்சு. நாம் ரொம்ப சுகவாசி ஆகிட்டோம். ஆனால் நீங்கள் அதை உடைத்து குடித்து பாருங்கள், அதில் எவ்வளவு ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருக்காங்கன்னு நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இதெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பெரிய சவாலாக அமைந்திருக்கிறது. இதையெல்லாம் மாற்றுகின்ற ஒரு முறையாகத்தான் நம்முடைய தாய் மருத்துவம், சித்த மருத்துவம் அமைந்திருக்கின்றது. கண்டிப்பாக சார். இப்போது இந்த மருத்துவம் நம்ம முதல்ல பேசும்போதே சொல்லியிருக்கோம், இது வந்து மெயின் சோர்ஸ் வந்து ஆங்கில மருத்துவம் தான், அதை மறுக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. இப்போது மற்ற அலைட் மெடிசின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த மருத்துவத்தினால கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்க, இதுக்கு தீர்வே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நிலையில் ஒரு நோய் வாய்ப்பற்றவங்களுக்கு வந்து அலைட் மெடிசின்ஸோட பங்களிப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். புற்றுநோய் ஒன்று அப்படின்னாலும், எய்ட்ஸ், இந்த மாதிரியான ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் அலைட் மெடிசின்ஸோட பங்களிப்பு அதிகமாக இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். சித்தா மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான ஒரு கேஸ் ஸ்டடீஸ் இருக்கா? எந்த அளவுக்கு நோய் முழுமையாக குணமடைகிற கண்டிஷன் இருந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்க? இப்போ வந்து சித்த மருத்துவ ஆராய்ச்சி குழுமம்னு தனியாக நியமிக்கப்பட்டாச்சு. நம்முடைய நூற்களில் பதார்த்த குணம் செந்தாமணின்னு ஒன்று இருக்குது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவுக்கும் அவர்கள் வந்து அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸை உணர்ந்து பாடலாக பாடி வைத்திருக்கிறார்கள். அதுபோல் நோய் வராமல் இருப்பதற்கும் வழி சொல்லியிருக்கிறார். நோய் வந்த பின் காப்பதை விட வருவதற்கு முன்னால் காத்துக்கொள்வது நல்லது என்கின்ற முறையில், திண்ணம் இரண்டுள்ளே சிக்க அடக்காமல், பெண்ணின்பால் ஒன்றை பெருக்காமல், உண்ணுங்கால் நீர் கருக்கி மோர் பெருக்கி நெய் உருக்கி உண்பவர்தம் பேர் உரைக்கிற்போமே பிணி என்று சொல்லியிருக்கிறார். அதாவது நீர் மலங்களை அடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும், புலனின்மங்களில் அதிகமாக ஈடுபடக்கூடாது, தினசரி உணவில் நெய்யை சேர்த்து கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்கள் வந்து நீடு வாழ முடியும். ஞாலந்தான் வந்திடினும் பசித்தொழிய உண்ணோம்,
பசி இல்லாமல் சாப்பிட மாட்டோம். இது என்னமோ குப்பை தொட்டி இல்லை. அதனால் பசி இல்லாமல் உண்ண மாட்டோம். முதல் நாளில் சமைத்த கறி அமுதனினும் அருந்தோம். இப்போ என்ன செய்கிறோம்? குளிர்சாதன பெட்டியில் வச்சுட்டு அதுலேயும் சில பேருக்கு மீன் குழம்பு வேலையெல்லாம் 2-3 நாள் வைத்து சாப்பிட்டா தான் பிடிக்கும்னு சாப்பிடுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஆபத்தான நிலைகள். சில அஃப்லாடாக்சின் போன்ற பூஞ்ச காளான்கள் மடிவதே இல்லைங்கிறாங்க. எவ்வளவு நாம் உஷ்ணத்தை தாக்குனாலும் மடிவதே இல்லை. அதனால் ரீப்ராசஸ் பண்ணி உணவை சாப்பிடக்கூடாது என்பது நம்முடைய முன்னோர்களுடைய வழக்கு. அப்படி சாப்பிடுகின்ற போது என்ன ஆகுதுன்னா, இப்போ போட்டு வறுவருன்னு வறுக்கும் பொழுது அதில் உண்டான கொழுப்பு பொருள் ஹைட்ரோ கார்பன்ஸாக மாறிவிடணும். அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் வயிற்றுக்குள்ளே போகும்போது அந்த நேரத்தில் இம்ப்ளான்ட் ஆயிடுது. நம்முடைய டிஃபென்ஸ் மெக்கானிசம் நல்லா இருக்கும்போது அது ஒன்றும் செய்கிறதில்ல. ஆனால் நாளடைவில் அது புற்றுநோய் போன்ற நோய்களை ஏற்படுத்துகிறது. அதனால் குறிப்பாக உணவில் தான் ரொம்ப கவனம் செலுத்துகிறேன். வள்ளுவருடைய மருந்து என்கின்ற அதிகாரத்தை பார்த்திங்கன்னா அதில் 6 திருக்குறள் உணவை பற்றி தான். மாறுபாடில்லா உண்டி மருத்துவனில் ஊறுபாடில்லை உயிர்க்கு. உணவில் கவனம் செலுத்தி பொருந்தக்கூடிய உணவுகளை மட்டும் உண்டோம்னு சொன்னால் இந்த உடலுக்கு ஆபத்து இல்லை. இப்போ எல்லாமே நம்ம வாழ்க்கை சூழல் நாம் என்னென்ன பாதகம் பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிக்கிட்டுறோம். இப்போ பழைய தோசைக்கல்லை தூக்கி போட்டுட்டோம். இப்போ நான்ஸ்டிக்கி பிளேட்டில் தான் நம்ம அந்த பழைய தோசைக்கல்லில் ஒரு தோசைக்கு 4 மில்லிகிராமாவது இரும்பு சத்து சேரும். இப்போ நிறைய வரக்கூடிய பெண்களில் நம்ம இரத்த பரிசோதனை பண்ணும்போது யாருக்குமே முழுமையாக இருக்கிறதில்ல, 12 கிராம் இருக்கிறதில்ல. அது காரணம், அதில் ஒரு காரணம் இது. இப்போ ஹெப்படைட்டிஸ் பி போன்ற நோய்கள் பெரிய சவாலாக இருக்குன்னு, அந்த நோய்களை எல்லாம் மிக குறைந்த செலவிலான மருத்துவத்தில் நம்ம குணமாக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கான ஆவணங்களை பதிவு செய்துக்கிட்டு இருக்கிறோம். ஹெப்படைட்டிஸ் சியும் ஒரு ஆபத்தான நோய். ஹெப்படைட்டிஸ் சியை நாம் நெகட்டிவ் பண்ணலாம், ஆனால் அதற்கு ரிலாப்ஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்கிறது, மறுபடியும் ஏற்படக்கூடிய தன்மை இருக்கிறது. ஒரு ஹெப்படைட்டிஸ் சியை முழுமையாக மருத்துவம் செய்யணும்னா நவீன மருத்துவத்தில் ஒரு ஆண்டுக்கு 4 லட்சம் ரூபாய் வேணும். ஆனால் இன்றைக்கு சித்த மருத்துவத்தில் அவ்வளவு தேவையில்லை. அந்த வகையில் நம்ம ஹெப்படைட்டிஸ் சியை நல்ல முறையில் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். புற்றுநோய்க்கு என்னென்னா, எந்த நிலையில் வர்றாங்கன்னா, இப்போ நாங்கள் எல்லாம் செய்து பார்த்துட்டோம், கீமோ பார்த்துட்டோம், ரேடியோ தெரப்பி பார்த்துட்டோம், அவங்க இவ்வளவு தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. இனிமேல் அவங்கள நீங்கள் கூப்பிட்டு போங்க, அவங்களுக்கு நல்ல உணவு கொடுங்க, அந்த அளவில் பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லி அனுப்பக்கூடிய நோயாளிகள் தான் வருகிறாங்க. அதற்கு நான் என்ன சொல்கிறேன்னா, அதற்கு நாங்களும் பொறுப்பு தான். போதுமான அளவிற்கு இன்னும் நம்பகத்தன்மையை ஏற்படுத்தவில்லை, தெரியுதா? இப்போது என்னிடத்தில் 30 என்னுடைய சிங்கிள் ஹேண்டட் கிளினிக் தான் என்னுடைய கிளினிக், நான் மட்டும்தான் இருக்கக்கூடாது. என்னுடைய பார்வையில் 30 நோயாளிகள் இருக்கிறாங்க. நான் அளிக்கக்கூடிய தெளிவான சிந்தனைகளை ஏற்றுக்கிட்டு இவங்க ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் வரக்கூடியவங்க, அந்த மாதிரிப்பட்டவங்க 30 நோயாளிகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட நான் கவுன்சிலிங் பண்ணுறேன். இதில் படித்த நோயாளிகளை சமாளிப்பது நன்றாக இருக்குது. ஏன்னா அவங்க புரிந்து கொள்கிறாங்க, இயற்கையினுடைய போக்கை புரிந்து கொண்டு நம்ம இவ்வளவு தான் சாதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. நாங்கள் ஆவணங்களை பதிவு செய்துகிட்டு இருக்கிறோம். 75 வயதில் ஒரு ஓவேரியன் டியூமரை ஓப்பன் பண்ணுறாங்க. நாகப்பட்டினத்தில் ஒரு மருத்துவர் ஓப்பன் பண்ணுறாரு. மெலிக்னன்சின்னு தெரிஞ்சு திசுக்களை எடுத்துகிட்டு மூடிடுறார். மூடி அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு அனுப்புகிறார். அங்கே அவங்க மறுபரிசீலனை செய்து பார்த்து இவங்களுக்கு செகண்டரிஸ் நிறைய டெபாசிட் ஆயிடுச்சு, இலியா காற்றியும் என்விசேஜ் ஆகிருக்கு. இந்த நிலையில் நாம் கீமோ கொடுக்க முடியாது, ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜரும் பண்ண முடியாது. அதனால் நோயாளியை திரும்ப அனுப்புகிறோம். அவங்க கடிதத்தை என்னிடத்தில் இருக்குது.
அனுப்புகிறோம்னு சொன்ன நோயாளி இப்போது என்னுடைய உரையை கேட்டுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் சொன்னது இதுதான். இதில் நான் எந்த உறுதிமொழியும் தர முடியாது. நாம் நோயை எதிர்த்து போராடும். இன்றைக்கு 3 ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அவருடைய டயபெட்டிக் ஹஸ்பண்டுக்கு நான் உதவியாக இருக்கணும்னு அவங்க மகிழ்ச்சி படுறாங்க. கண்டிப்பாக சார். அதனால என்னென்னா, நான் சொல்கிறது முதல்ல கேன்சர் நோயாளிகளுக்கு டியூமர் இருக்குது அப்படின்னா போய் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுதான் நல்லது. கல்ப்ரிட் மஸ்ட் பி ரிமூவ்ட் ஃபர்ஸ்ட். ஒரு சைக்கிள் கீமோ எடுத்துக்கோங்க. ஏன்னா சைட்டோடாக்சிக் ட்ரக்னு பேர், கேன்சர் செல்களை அழிக்கக்கூடியது. ஆனால் தொடர் மருத்துவமாக செய்கின்ற பொழுது அதனாலேயே பல தீங்குகள் ஏற்படுகிறது. முடி கொட்டி விடுவது, போன் மேரோ பாதிப்பு ஏற்பட்டு அனீமியா ஏற்படுவது, இது போன்று அதுவே பல சிக்கல்களை ஏற்படுத்தி விடுகிறது. அதனால் அதற்கு பிறகு தொடர் மருத்துவமாக சித்த மருத்துவம் பார்த்தால் நல்லது. அப்படிப்பட்ட நோயாளிகள் தான் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்துக்கணும். நிச்சயமா சார். ஓய்வு பெற்ற சித்த மருத்துவக் கல்லூரியின் துணைத் தலைவர் அப்படிங்கிற முறையில் சித்தா அப்படிங்கிற மருத்துவத்துறை எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது, இன்னைக்கு மக்கள் மத்தியில் அது எந்த அளவுக்கு போய் சேர்த்துருக்கு, இந்த மருத்துவ முறையோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது, அது ஒவ்வொரு நிலையிலையும் எப்படி நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறீங்க, ரெண்டு விதமான மருத்துவத்தையும் இணைச்சு செய்ய வேண்டிய அவசியம் இன்னைக்கு ஏன் இருக்குது, ஒரு மாணவனாக உள்ள வரவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருக்குது, ஆனால் அதற்கான பொறுமை எவ்வளோ தூரம் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி கடைபிடிச்சிட்டு இருக்கீங்க, உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையான தகவல்களை தொகுத்து இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இப்போதெல்லாம் ஏதோ தர்ம யுத்தம் நடக்கிறது, தர்ம யுத்தம் முடிந்துவிட்டது என்று பேசிக்கொள்கிறார்கள். தர்மமே மடிந்துவிட்ட ஒரு சமூகத்தில் தர்ம யுத்தம் நடப்பதற்கு எங்கே வழி இருக்கிறது? ஒருவேளை தர்மத்தோடு யுத்தம் நடத்துகிறோம் என்று சொல்கிறார்களா என்று கூட நமக்கு வியப்பாக இருக்கிறது. ராமாயண யுத்தம், மகாபாரத யுத்தத்தை தர்ம யுத்தம் என்று சொல்லி பழகிறோம். ஆனால் அடிப்படையில் அவையே கூட தர்ம யுத்தம் இல்லை. தர்மத்தின் அடிப்படையில் மகாபாரதத்திலும் ராமாயணத்திலும் போர்கள் நடக்கவில்லை என்பதுதான் உண்மை. ராமாயணத்தில் யுத்த காண்டம்தான் பெரியது. 6 காண்டங்களை கொண்டது கம்பராமாயணம். வால்மீகி ராமாயணத்திலே 7 காண்டங்கள் உண்டு. உத்தரகாண்டம் என்பது, அந்த உத்தரகாண்டத்தை என்ன காரணத்தினாலோ கம்பர் தமிழில் எழுதவில்லை. யுத்த காண்டம் ராமர் முடிசூடுவதோடு கம்பராமாயணம் நிறைவடைகிறது. அந்த யுத்த காண்டத்திலேயே எது பெரியது என்றால் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடக்கிற போர் தான் பெரியது. 93வது சருக்கம் தொடங்கி 124வது சருக்கம் வரையில் அது விதித்துரைக்கப்படுகிறது. அதுதான் கதையின் போக்கில் இயற்கையும் கூட. கதாநாயகனும் வில்லனும் என்று அந்த காப்பிய ஆசிரியர் யாரை படைத்திருக்கிறாரோ அவர்களுக்கு இடையிலே நடக்கிற மோதலைத்தான் விரிவாக சொல்ல முடியும். எனவே கம்பனின் பார்வையில் ராமன் கதாநாயகன், ராவணன் வில்லன். புலவர் குழந்தை எழுதியிருக்கிற ராவணகாவியத்திலே ராவணன் கதாநாயகன், ராமன் வில்லன். எனவே ஒரே கதைதான். அதனை ஒவ்வொருவரும் எப்படி முன்வைக்கிறார்கள் என்பதை பொறுத்து அது வேறுபடுகிறது. கம்பராமாயணத்திலே ராமனுக்கும் ராவணனுக்கும் நடைபெற்ற போர், அந்த இறுதி போர் கூட ஒரு தர்ம யுத்தமாக நடைபெறவில்லை. இன்றைக்கும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், இன்று போய் நாளை வா என்று ராமன் சொன்னான். அந்த அளவுக்கு அவன் தர்மத்துக்கு அடிபணிந்து நடந்தான் என்று. ராமாயணத்தில் இடம்பெற்றிருக்கிற பல போர்கள் தர்ம அடிப்படையில் நடைபெறவில்லை. வாலி எப்படி கொல்லப்பட்டார் என்பதை பற்றி தமிழகத்தில் இதுவரையில் ஆயிரக்கணக்கான பட்டிமன்றங்கள் பேசியிருக்கின்றன. ராமர் வாலியை மறைந்து நின்றுதான் கொண்டார். அதற்கான காரணங்களை யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். ஆனால் அது தர்மம் ஆகாது. அப்படித்தான் ராமனுக்கும் ராவணனுக்கும் இடையில் நடந்த போரில் கூட தர்மத்துக்கு மாறானவைகள் பல இடங்களில் நடந்திருக்கின்றன. ராவணன் மிக வேகமாக தேரேறி வந்து வானவர்களை கொன்றடித்ததற்கு பிறகு தனக்கு எதிரில் ராமன் நிற்பதை பார்க்கிறான். அதுதான் 93வது சருக்கம் தொடங்குகிற இடம். ராமனும் ராவணனும் நேருக்கு நேராக மோதிக்கொள்ளுகிற அந்த கட்டத்தில் தான் அவர்கள் 2 பேருக்கும் இடையில் மற்றவர்களும் உள்ளே புகுந்து வந்து அந்த போர் தர்மமானதாக இல்லாமல் செய்து விடுகிறார்கள்.
அப்படி செய்தவர்களிலே முதல் ஆள் யார் என்று கேட்டால் ராவணனின் உடன் பிறந்த தம்பி வீடணன்தான். வீடணன் ராவணனினுடைய தேரில் இருக்கிற குதிரைகளை அடித்து கொண்டு விடுகிறான். போரில் இயக்கம் என்பது முதன்மையானது. அந்த தேரில் இருந்த குதிரைகளை அடித்து கொன்று விடுவது என்பதே அடிப்படை போர் தர்மம் இல்லை. நீங்கள் நேருக்கு நேராக இருவர் போர் புரிகிற போது இப்படி நேருக்கு நேரான போர் பல இடங்களில் இராமாயணத்திலே நடைபெறுகிறது. இந்திரசித்தனுக்கும் இலக்குவனுக்கும் இடையில் நடைபெறுகிறது. அப்படி இல்லாமல் அந்த போருக்கு இடையிலே வீடணன் குறுக்கிலே வந்து குதிரைகளை கொன்றபோது ராவணனால் சினத்தை அடக்கி கொள்ள முடியவில்லை. தேரை விட்டு கீழிறங்கி வாள் எடுத்து வீடணனை கொல்ல முற்படுகிற நேரத்தில் இலக்குவன் குறுக்கே வருகிறான். ராவணனின் வாளை தாழ முடியாமல் பிளவுபட்டு கீழே விழுந்து இலக்குவன் இறந்து போய் விடுகிறான். இராமாயணத்தில் யுத்தகாண்டம் முடிவதற்கு முன்பு இலக்குவன் இறந்து போய்விட்டான் என்பதுதான் செய்தி. அதற்கு பிறகு அனுமன் ஒரு பெரிய மூலிகை மலையை எடுத்து கொண்டு வந்து அந்த மூலிகைகளை நுகர்ந்ததற்கு பிறகு இலக்குவன் பிழைத்து கொண்டான் என்பது புராணம்தான். புராணத்தை தவிர இதிகாசத்தை தவிர மற்ற எங்கும் இறந்தவர்கள் பிழைத்து கொள்ள வாய்ப்பு இல்லை. இயேசுநாதர் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்கிறீர்களே என்றால் அதுவும் இதுவும் எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் சொல்கிறோம். இறந்தவர்கள் மானுட வாழ்க்கையில் இயற்கையில் உலகில் மீண்டும் உயிர்த்தெழ வாய்ப்பு இல்லை. அப்படி இறந்தவர்களெல்லாம் உயிர்த்தெழுவது என்று தொடங்கினால் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு இடமில்லை. அப்படி ஒரு நாளும் நடக்காது. நடந்தால் இந்த உலகம் மிகப்பெரிய சிக்கலை எதிர்நோக்குகிறது என்று பொருள். எனவே இலக்குவன் மறுபடியும் உயிர்த்தெழுந்தான் என்று சொல்லப்படுகிறதே தவிர ராவணன் வாளால் வீழ்ந்தவன் தான் இலக்குவன். வீழ்ந்ததற்கு பிறகு ராவணனுக்கும் இடையில் போர் நடக்கிறது. அப்போது ராமனுக்கான தேர் எங்கிருந்து வருகிறது என்றால் அது இந்திரனின் தேர் வந்து நிற்கிறது. மாதலி என்கிற தேரோட்டி அதனை ஓட்டி கொண்டு வர அந்த இந்திரனின் தேரை யார் அனுப்பி வைத்தார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய செய்தி. சிவன் ஆணையிட இந்திரனின் தேர் வந்தது என்று வருகிறது. இந்த இடத்தில் ஒரு பெரிய குழப்பம் இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற கதையின்படியே குழப்பம் இருக்கிறது. ராவணன்தான் சிவபக்தன். இன்னமும் சொன்னால் இராமாயணம் என்பது சைவ வைணவ போராட்டத்தின் வெளிப்பாடு தான். தமிழகத்திலே பல மரபுகள் பல சொற்றொடர்கள் எல்லாமே சைவ வைணவ போராட்டத்தினுடைய வெளிப்பாடாக வந்தவை தான். ஒருவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான் என்றால் இன்றைக்கும் கோவிந்தா கோவிந்தா என்கிறார்கள். கோவிந்தா என்பது கோவிந்தனின் திருநாமம் என்று வைணவர்கள் போற்ற, கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னால் எல்லாம் போய்விட்டது என்று அது கேலி பொருளாக சைவர்களால் ஆக்கப்பட்டது. இப்போதும் நாம் பார்க்கலாம், யாராவது ஒருவன் இன்னொருவனை ஏமாற்றி விட்டான் என்று சொன்னால் பட்டை நாமம் போட்டு விட்டானா என்று கேட்கிற பழக்கம் இருக்கிறது. பட்டை நாமம் என்பது பெருமாளின் திருப்பாதம் என்று வைணவர்கள் கருதுவார்கள். ஆனால் நாமம் என்பது ஏமாற்றின் அடையாளம் என்று சைவர்கள் சொல்லி சென்ற செய்திதான் இப்போதும் நிலைத்து நிற்கிறது. எனவே சைவ வைணவ போராட்டத்தின் வெளிப்பாடுகளாக பல நிகழ்வுகள் இலக்கியங்கள் தமிழில் உண்டு. இராமாயணமும் கூட திருமாலின் பெருமை பேசுகிற ஒரு இதிகாசம். எனவே ராமன் சிவனுக்கு எதிராக, ராவணன் சிவனின் பக்தனாக. ஆனால் இறுதியில் யுத்தகாண்டத்தில் என்ன நடக்கிறது என்றால், சிவன் சொல்லி இந்திரன் தேரை அனுப்பி வைத்தான் என்று சொல்லுவதே ஒரு முரணாக இருக்கிறது. ஆனால் ராமன் நம்பவில்லை. இது இந்திரனின் தேர் என்று நம்பவில்லை. அந்த தேரை ஓட்டி கொண்டு வந்த மாதலி சொல்லுகிறான். ஆனாலும் ராமன் நம்பவில்லை. பிறகு அவன் நம்புவதற்காக என்ன செய்யப்படுகிறது என்றால், அந்த குதிரைகளை தட்டிய உடனே அந்த குதிரைகள் வேதம் ஓதுகின்றன. எங்காவது உலகத்தில் குதிரைகள் வேதம் ஓதுமா? அப்படி குதிரைகளே வேதம் ஓதுகின்றன என்றால் வேதம் ஓதுகிறவர்களுக்கு என்ன தனி மரியாதை? வேதம் ஓதுவது ஒரு மிகப்பெரிய கலை என்றால் குதிரை கூட ஓதுகிறதே என்று இராமாயணத்திலிருந்து நாம் திருப்பி கேட்கலாம். குதிரைகள் வேதம் ஓதி தாங்கள் இந்திரனினுடைய தேரின் குதிரைகள்தான் என்று சொல்ல முயற்சிக்கிற நேரத்தில் கூட ராமன் நம்பவில்லை. பிறகு அனுமனும் இலக்குவனும் எடுத்து சொன்னதற்கு பிறகுதான் ராமன் நம்பி அந்த தேரை வணங்கி பிறகு அந்த தேரில் ஏறுகிறான். ராமனுக்கு எப்போதுமே சந்தேகங்கள் நிறைய உண்டு. உடனடியாக ராமன் எதையும் நம்பிவிடுவதில்லை என்பதற்கு இது கூட ஒரு சாட்சியாக இருக்கிறது. அதற்கு பிறகுதான் ராவணன் போரில் ராமன் வென்றான் என்று கம்பராமாயணம் கூறுகிறது. எனவே ராவணனுக்கும் இடையில் நேருக்கு நேர் நடந்த மோதல் யுத்தம் என்று அதனை சொல்ல முடியவில்லை. இடையில் வீடணன் உள்ளே புகுந்து குதிரைகளை சாகடிக்கிறான். இலக்குவன் இடையிலே வருகிறான்.
சிவன் சொல்லி இந்திரனின் தேர் வந்து சேர்கிறது. எனவே ராமனுக்கு இத்தனை பேர் அந்த பக்கத்திலே இருக்கிறார்கள். ராவணன் தன்னந்தனியாகத்தான் அந்த போரை நடத்தியிருக்கிறான் என்று கம்பராமாயணம் சொல்லுகிறது. காலத்திற்கு ஏற்றாற்போர் கல்வியும் அதற்கான வேலை வாய்ப்புகளும் மாறிக்கொண்டே வருகின்றன. அந்த வகையில் ஒவ்வொரு வாரமும் இதை சார்ந்த பல தகவல்களை நாம் அறிந்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஆலோசனை நேரத்தில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு. வணக்கம். கிளினிக்கல் ரிசர்ச் துறையை பற்றி விவரமாக நம்ம பார்த்தோம். இதுக்கான அடுத்த துறை, அதாவது கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட். அந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், இன்விஜிலேஷன் ஆஃப் கிளினிக்கல் ட்ரையல்ஸ். ஸோ ஒரு வெட் லேப் ப்ரொஃபைல் வந்து எனக்கு அந்தளவுக்கு ஒரு சரியான துறையாக தோணலை. நான் வந்து ரிசர்ச் பண்ணணுங்கிறத விட பயோடெக்னாலஜி எடுத்திருக்கேன், இல்லை பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் எடுத்திருக்கேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ஒரு சாதாரணமான ஒரு வேலை செய்யும் போதே அதற்கான டேட்டாஸை வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து டேட்டாஸை பர்டிகுலராக மேனேஜ் பண்ணுவாங்க. ஒரு டேலிங்கிறது ஒரு சாஃப்ட்வேர், அந்த மாதிரி ஆரக்கிள் சாஸ், கிளினிக்கல் சாஸ், இந்த மாதிரி 2 முக்கியமான டேட்டா மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இந்த கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த துறைக்கு பேர், அந்த டேட்டா மேனேஜ்மெண்ட் துறைக்கு பேர் வந்து கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஒரு MBBS டாக்டராக இருக்கட்டும், இல்லை ஃபார்மசி ஸ்டூடெண்ட்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச் படித்த எல்லா துறை மாணவர்களுக்குமே வந்து இந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் மிகவும் உபயோகமான ஒரு துறையாக இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து ஒரு IT கம்பெனி, அதாவது இன்றைக்கி நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், பெரிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ், அதாவது ஆக்சென்ச்சர் இருக்கட்டும், குவிண்டாயில்ஸ் இருக்கட்டும், TCS, CTS, இந்த மாதிரி பல்வேறு IT கம்பெனிஸ் நம்ம நினச்சிட்டு இருக்கிற கம்பெனிஸில் ஒரு 70-80% ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ஆப்ரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்லையும் ஃபார்மகோவிஜிலன்ஸ்லையும் இருக்குது. ஸோ நிறைய லைஃப் சயின்ஸ் மாணவர்களுக்கு, சயின்ஸ் கிராஜுவேஷன் படித்த மாணவர்களுக்கு வந்து இந்த டேட்டா மேனேஜ்மெண்ட், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் துறை ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. ஸோ கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ணுவோம், அது ஒரு பர்டிகுலர் சாஃப்ட்வேர். ஸோ இதற்கான தேவை என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா, இன்றைக்கி நம்ம கிளினிக்கல் ட்ரையலில் வந்து சில 1000 மக்களை இல்லை 1,00,000 பேஷண்ட்ஸை வந்து கிளினிக்கல் ரிசர்ச்சில் ஈடுபடுத்தும் போது அதோடைய ரிசல்ட், அதை வந்து ஒரு பர்ஃபெக்டாக டாக்குமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஸோ இந்த டாக்குமெண்டேஷன், கிளினிக்கல் ட்ரையல்ஸில் வர்ற டாக்குமெண்டேஷன் ஒரு பல 1000 வருஷங்களுக்கு அதுக்கான ஒரு பேக்கப்பாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பேராசிட்டமால், இன்றைக்குள்ள ஒரு பர்டிகுலர் ட்ரக், ஒரு டயபெட்டிக் ட்ரக், எந்த மாதிரியான மருந்து கொடுத்துருந்தாலும் அதற்கு இன்றைய உள்ள பேஷண்ட்ஸ்க்குள்ள ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது வந்து ஒரு கண்காணிக்கப்பட்டு, இது வந்து ஒரு கம்பேரிசனுக்காக பல்வேறு விஷயமான டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக இந்த துறை வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குது. லைக் இன்றைக்கு வந்து வேகமாக வளர்ந்துட்டு வர நம்ம ஹெல்த் ஸ்டைல், நம்ம லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய சாப்பாடு விஷயங்கள், நம்மளுடைய ஈவன் த என்விரான்மெண்ட், நம்மளுடைய காற்று வந்து மாசுபடுறதுல இருந்து நம்மளுடைய சாப்பாடு, உணவு உட்கொள்ளும் வகைகள், எல்லா விதத்துலையுமே மாற்றங்கள் வருது. ஸோ இன்றைய காலகட்டத்தில் உள்ள டேட்டா மேனேஜ்மெண்ட், இந்த கிளினிக்கல் ட்ரையலில் என்ன ரிசல்ட் வருதுங்கிறதும், ஒரு 10 வருடம் கழித்து அதில் என்ன மாற்றங்கள் வருது, ஸோ இது எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக வருது. ஸோ இதில் வந்து நர்சிங், இப்போ முக்கியமாக வந்து டாக்டர்ஸ் இந்த துறையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, இதோடைய வேலை நேரங்கள், அதாவது 9 to 5 ஜாப், ஒரு செக்யூரிட்டி ஆஃப் அ மல்டிநேஷ்னல் கம்பெனி, சாட்டர்டே சண்டேஸ் ஆஃப் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வேலைக்குள்ளே போகும்போது டாக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் என்னென்னா, 9 to 5 வேலை பார்த்துட்டு ஈவினிங் போய் டாக்டர் அவங்க ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரியான துறை. நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பொறுத்த மட்டும் ஒரு நர்ஸாக மட்டும்தான் வேலை பார்க்க முடியும், ஏன்னா நைட் ஷிஃப்டில் இருந்து எல்லாமே பார்க்க முடிய ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கிளினிக்கல் ரிசர்ச் துறையில் அந்த ஒரு குறுகிய மனப்பான்மையோ இல்லை இந்த விஷயம் தான் பண்ணணும் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு வெட் லேப் ஆரம்பித்து ஒரு ட்ரை லேப் பண்ணணும், இல்லை IT இண்டஸ்ட்ரியில் பண்ணணும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நிறைய சயின்ஸ் படித்த கிராஜுவேட்ஸ் வந்து எனக்கு ரிசர்ச்சில் போய் வேலை பார்க்கணும், என்னால் ஃபுல் டைம் போய் வேலை பார்க்க முடியாது அப்படிங்கிறத நினச்சிட்டு வேலை பார்க்காம இருக்காங்க. இல்லை இதில் வந்து பிரேக் இருக்குது, நான் இந்த இயரில் படித்து முடித்தேன், எனக்கு இவ்வளோ வருஷமாக வந்து எந்த ஃபீல்டும் நான் போய் வேலை பார்க்கல, இதுக்கப்புறம் நான் இந்த துறைக்குள்ளே போக முடியுமா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்குமே ஒரு ரொம்ப நல்ல பதிலாக இருக்கிறது வந்து இந்த கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் துறை, கிளினிக்கல் ரிசர்ச் துறை. ஸோ எந்த ஒரு பிரேக்குமே வந்து இதில் அவங்களுக்கு முக்கியமாக தேவை வந்து இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியில் நல்ல சர்டிஃபிகேஷன் இருக்கா, ப்ராப்பரான டிப்ளமா இன் கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது மட்டுமே
இந்த துறை கவனிக்கும். ஸோ இந்த துறையில் அழகாக நீங்கள் வந்து ஷைன் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஸோ கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட், ஃபார்மகோ விஜிலன்ஸ், அதுவும் இல்லாமல் பயோ அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு துறை இருக்குது. ஸோ பயோ அனாலிட்டிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிற துறை பார்த்தீங்கன்னா ஒரு புது மருந்து அந்த ஆல்ரெடி இருக்கிற எக்ஸிஸ்டிங் ட்ரக்கோட சேர்த்து கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் நடக்கும். அதாவது ஒரு ஹெச்பிஎல்சி சொல்லுவாங்க, குரோமட்டோகிராஃபி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான மெஷின்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆன் அ நியூ ட்ரக் வித் அன் எக்ஸிஸ்டிங் ட்ரக். ஸோ இதுடைய கம்பேரிட்டிவ் ஸ்டடி படிக்கிறதுக்கான துறை பேர் வந்து பயோ அனாலிட்டிக்கல் ரிசர்ச். அதுவும் போக டாக்ஸிகாலஜி, அதாவது ஒரு மருந்துடைய டாக்ஸிக் லெவல்ஸ் என்னென்ன லெவலில் இருக்குது, அந்த டிசீஸுடைய டாக்ஸிக் லெவல். ஸோ இது படிக்கிற ஒரு துறை வந்து டாக்ஸிகாலஜி. ஸோ பல்வேறு கிளை துறைகள் ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சிட்டோன்னா அதில் வந்து நமக்கு எந்த துறை வேணும்னாலும் நம்மளால் வந்து இப்போ நர்சிங் அப்படின்னு போகிறோம், எல்லாமே வந்து ஒரு செக்மெண்டட் தான். கிளினிக்கல் ரிசர்ச் துறை அப்படிங்கிறது வந்து ஒரு செக்மெண்ட் கிடையாது, எல்லா லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட்ஸையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு துறை. அதுவும் இல்லாமல் அந்த துறையில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்களை தேர்ந்தெடுத்துக்க முடியும். எனக்கு வந்து சிஸ்டமில் ஒர்க் பண்ணணும், எனக்கு வந்து இந்த கையில் அழுக்குப்படாமல் ரிசர்ச்சில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஒரு துறை. எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஒரு 6 months ஒன்ஸ் க்ரோத் இருக்கணும். ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எப்படி ஐடியில் போய் பசங்க வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்ராட் போகிறாங்க. ஸோ நான் நிறைய பேர் வந்து இன்றைக்கி நினைக்கிறது வந்து பிடெக் பயோடெக்னாலஜி முடிச்சுட்டு எம்எஸ் போய் படிக்கணும், யூகேயில் படிக்கணும், யூஎஸில் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் ரொம்ப அதிகம். அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த கிளினிக்கல் ரிசர்ச் இண்டஸ்ட்ரியில் இதுக்கான டிப்ளமா சர்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவங்க அதில் பர்டிகுலர் சர்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு இந்தியாவில் வேலை பார்க்கும்போது 2 வருடத்தில் தானாகவே வந்து வெளிநாட்டு வேலைகள் கிடச்சிரும். ஏன்னா இந்த வேலைகள் எல்லாமே வந்து மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இங்கே இந்தியாவில் நடத்துகிற வேலைகள் தான். ஸோ கிளினிக்கல் ரிசர்ச் பண்ணுறோம், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் எல்லாமே வந்து ஒரு 2 வருடத்தில் 3 வருடத்தில் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த செய்கிற ஒரு மன திருப்தி, அதாவது ஒரு ரிசர்ச் வேலையில் வந்து இந்தியாவில் வேலை பார்க்குறோம், கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய மனநிறைவு கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். இது வந்து ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இருக்கட்டும், ஏன்னா நிறைய பேர் வந்து இதற்கான வேலை வாய்ப்புகள் என்ன அப்படின்னு தெரியாமலே சயின்ஸ் கிராஜுவேஷன் எடுத்த மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. பிஹெச்டி பண்ணிட்டு ஸோ ஜேஆர்எஃப் பண்ணணும், ரிசர்ச் ஃபெலோ பண்ணணும் அப்படிங்கிறது மட்டுமே, அதில் வந்து ஒரு குறுகிய கால வேலைவாய்ப்புகள், இத்தனை வருஷங்கள் மட்டும்தான் இருக்கணும், ப்ராஜெக்ட் ஃபண்டிங் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலைவாய்ப்பு இல்லாமல் இதுக்கான வேலைவாய்ப்புக்கான இடம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு இந்தியாவில் இருக்கட்டும், இல்லை இது வந்து அக்ராஸ் இந்தியா, சென்னையில் இருக்கட்டும், பெங்களூர் இருக்கட்டும், ஹைதராபாத் இருக்கட்டும், எந்த மாநிலத்தில் பார்த்தாலும் இது வந்து ரீஜன் ஸ்பெசிஃபிக் கிடையாது, குவாலிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிக் கிடையாது. இது எல்லா விதமான மாணவர்களுமே எடுத்து படிக்க முடியும். ஸோ கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போதே முதல்ல வர கேள்வி வந்து ஒன்லி சயின்ஸ் கிராஜுவேட்ஸ்க்கா, அப்போ வந்து மற்ற கிராஜுவேஷன் பண்ணின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதில் வேலைவாய்ப்புகள் கிடையாதா அப்படிங்கிற கேள்விகளும் வரும். ஸோ கிளினிக்கல் சாஸ் அந்த சிடிஎம்மோட சேர்ந்த ஒரு துணை ஒரு கிளை தான் வந்து கிளினிக்கல் சாஸ், ஆரக்கிள் சாஸ். ஸோ சாஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் சாஸ் அனாலிட்டிக்கல் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிட்டிக்கல் சாஃப்ட்வேர். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் சாஸ். ஸோ சாஸில் பார்த்தோன்னா எல்லா குவாலிஃபிகேஷன், அதாவது ஒரு மேக்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், இல்லை சயின்ஸ் கிராஜுவேட்டாக இருக்கட்டும், எனி கிராஜுவேட் சாஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டெசிக்னேஷனில் வந்து அவங்களால போக முடியும். ஸோ கிளினிக்கல் சாஸ் மட்டும் இல்லாமல் ஆரக்கிள் சாஸ், பேஸ் சாஸ், அட்வான்ஸ் சாஸ். ஸோ இதுவும் வந்து வெளிநாடுகளில் நிறைய வேலை வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்கும். நம்ம வந்து ஒரு வேலை படிப்பு முடித்த உடனே வந்து முதல்ல பார்க்க வேண்டியது இதற்கான வேலை வாய்ப்புகள் என்னென்ன துறையில் இருக்குது, இதோடைய வளர்ச்சி துறை எந்த அளவுக்கு இருக்கும், அதுவும் வந்து இந்த வளர்ச்சி வந்து ஏதோ ஒரு ரிசெஷனில் வந்து குறையுமா, அந்த மாதிரியான கேள்விகள் நிறைய தேடிட்டு இருக்கிற மாணவர்கள் இன்றைக்கி இருக்காங்க. ஸோ மருந்துடைய தேவை எப்படி வந்து குறையாதோ, ஏன்னா ஒரு உடை, உணவு, மருந்து, இந்த 3உடைய தேவைகள் வந்து என்றைக்குமே குறையாது. மருந்துடைய தேவைகள் எவ்வளோ நாள் எத்தனை வருஷங்கள் இருக்க போகிறதோ அந்த அளவுக்கான இந்த பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் டேட்டா மேனேஜ்மெண்ட்டுடைய இண்டஸ்ட்ரியுடைய துறையுடைய வாய்ப்புகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து கண்டிப்பாக முடியறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. நன்றி.